ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து கழுவி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி வந்து ஊற வச்சுருந்தேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதை போட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தொக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் தாளிக்க எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு உளுந்து இது போட்டுட்டு பூண்டு வந்து நான் இன்றைக்கி தட்டி வச்சுருக்கேன், தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு இதை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் போட்டு தாளித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கடுகு வெந்தய பொடியும் சேர்க்கலாம். சேர்த்துட்டா இன்னொரு டேஸ்ட் இருக்கும். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சூடான சாதத்துக்கு கூட கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.